ஹலோ காய்ஸ், நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, பல்வேறு கட்சியினர் பார்த்தீங்கன்னா திமுகவில் இணைகிறாங்க. அதில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக தாய் கழகத்துக்கு வந்திருக்காங்க. அதிமுகவிலேருந்து திமுகவுக்கு நிறைய நபர்கள் வந்திருக்காங்க. இப்போ முக்கிய தலைவர்களே பார்த்தீங்கன்னா திமுகவில் இணைய விருப்பம் தெரிவித்ததாக பார்த்தீங்கன்னா சமூக வலைத்தளத்தில் பார்த்தீங்கன்னா பரவிட்டு இருக்குங்க. ஏன்னா கடந்த காலங்களிலே பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாருக்கும் தெரியுங்க, பல ரெய்டுகள் நடக்கும், பல்வேறு பிரச்சனைகள் ஆகும். பிரச்சனைகள் எல்லாம் எதுக்கு அப்படின்ட்டு எதிர்கட்சியில் இருக்கிறவங்க உடனடியாக ஆளுங்கட்சியில் ஓடி போய் சேர்ந்துக்குவாங்க. இது எதற்காக அப்படின்னா பதவிக்காக மட்டுமல்லைங்க. கடந்த ஆட்சிகளில் ஊழல் ஏதாவது செஞ்சுருந்தால் அது ஆளுங்கட்சியில் இருந்தால் அதுலேருந்து தவிர்த்திடலாம் அப்படின்ட்டு ஒரு கட்டத்தில் அவங்களே பார்த்திங்கன்னா வந்துடுவாங்க. இது பார்த்திங்கன்னா காலம் தொன்று தொட்டு பார்த்திங்கன்னா இது நடக்கக்கூடிய ஒன்று தாங்க. இப்போ பார்த்திங்கன்னா பல்வேறு அமைச்சர்கள் திமுக பக்கம் வந்துட்டாங்க. இருந்தாலும் இன்னும் சில அமைச்சர்கள் பார்த்திங்கன்னா அதிமுகவிலிருந்து விலகி திமுகவில் இணைய விருப்பம் தெரிவித்ததாக பார்த்திங்கன்னா பல்வேறு நபர்கள் பல்வேறு ஊடகங்கள் வாயிலாக பார்த்திங்கன்னா செய்திகள் பரவிட்டு இருக்குங்க. இது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னா, தருமபுரியோட எம்பி செந்தில்குமாரே பார்த்திங்கன்னா இதை ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காருங்க. அதனால் கூடிய விரைவில் பார்த்திங்கன்னா பல்வேறு மாற்றங்களை பார்த்திங்கன்னா தமிழக அரசியலில் நம்ம எதிர்பார்க்கலாங்க. அதில் பார்த்திங்கன்னா பல்வேறு கொங்கு மண்டலத்தில் இருக்கிற நிறைய அமைச்சர்கள் பார்த்திங்கன்னா எக்ஸ் அமைச்சர்கள் கூட கான்டாக்டில் இருக்கிறதாகவும் திமுகவும் அதிமுகவும் பார்த்திங்கன்னா மாறி மாறி செயல்படுவதாகவும் தகவல்கள் வெளியாக இருக்குங்க. யாருமே உண்மையில் இல்லை, இவங்க எந்த நேரத்திலும் பார்த்திங்கன்னா கண்டிட்டு திமுகவில் போய் சேர்ந்துடலாம் அப்படின்லாம் இருக்காங்க அப்படின்லாம் செய்திகள் எல்லாமே பரவிட்டு இருக்குங்க. இது பார்த்திங்கன்னா அதிமுகவோட பொதுச் செயலாளராக இருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவரான எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு பெரும் அச்சுறுத்தலாக ஏற்படுத்தியிருக்குங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா பல்வேறு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா திமுக பார்த்தீங்கன்னா 160 எம்எல்ஏக்களோட உதவியில் பார்த்தீங்கன்னா ஆட்சி அமைச்சிருக்காங்க. காங்கிரஸ் அந்த கூட்டணியெலாம் சேர்ந்துங்க. அதனால் அவங்களோட தனிப்பெரும்பான்மைனா எடுத்துக்கினா கூட 120க்கு மேலே வருதுங்க. இப்போ அதிமுகவில் இருக்கிறவங்களும் நிறைய பேர் அவங்களுக்கு போனால் செல்வாக்கு அதிகமாகிடும், அதிமுகவோட அரசியல் வாழ்க்கை இதோட முடிஞ்சிடும் அப்படின்லாம் நிறைய பேர் எதிர்பார்க்குறாங்க. இது தமிழக அரசியல் பார்த்திங்கன்னா பெரும் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தும் அப்படின்லாம் அனைவரும் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இதை நீங்கள் எதிர்பார்த்தீங்களா அப்படின்னா நம்ம சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நிறைய நபர்கள் பார்த்திங்கன்னா முக்கிய தலைவர்களே வர்றதுனால பார்த்திங்கன்னா அதிமுக அடி வாங்கிறதுக்கான அதிகபூர்வ அறிவிப்பாக வந்துருங்க. இன்னும் கூடிய விரைவில் பார்த்திங்கன்னா ஏனென்றால் பார்த்திங்கன்னா முக்கிய தலைவர்களாக வராங்க. அதாவது ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு அந்த பொசிஷனில் இருக்கிறவங்க தான் பார்த்திங்கன்னா ஆளுங்கட்சியை எதிர்க்கிறது கேள்விகள் கேட்பாங்க. அது கீழே இருக்கிறவங்களாம் அடங்கி போயிடுவாங்க. ஏன்னா கடந்த காலங்களில் அவங்க பண்ண ஊழல் ஏதாவது வெளி வந்துருமோ, நமக்கு கேஸ் போட்டுருவாங்களோ பயத்திலே நடுங்கிட்டு இருப்பாங்க. அதனால் உடனடியாக பார்த்திங்கன்னா இப்போ திமுகவில் இணைஞ்சிட்டா எந்த ப்ராப்ளமும் இல்லை அப்படின்ட்டு நினச்சிட்டு இருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துலேயே ஆல்னு ஒரு பட்டன் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.